பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனம். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க, மகனே மகளே, நான் உனக்கு சொன்ன காரியத்தை செய்யற வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு ஏசப்பா இன்னைக்கு நம்மளை பார்த்தாங்க சொல்றாரு. இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்த வசனமா இதுதாங்க. ஏசப்பா இன்னைக்கு இந்த மாதத்துல உங்களுக்கு சொல்ற காரியம் என்னன்னா, நான் உங்களுக்கு சொல்ற காரியத்தை நான் செய்யற வரைக்கும் நான் உங்களை கைவிட மாட்டேன், நான் கைவிடாத தேவன் சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்தாங்க சொல்றாரு. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு கொடுத்தாரு, அதை நிறைவேற்றி முடிச்சாரு. யோபுனுடைய வாழ்க்கையில எல்லா காரியம் இழந்தாரு, ஆனா ரெட்டிப்பா முடிவுல பெற்றுக்கொண்டாரு. யோசேப்புடைய வாழ்க்கையில ஆண்டவர் கூடவே இருந்து யோசேப்பு அதிபதியா மாத்தினாரு. அதே போல இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, உன் தேவைகளை நான் சந்திக்க போறேன், உன் கடன் பிரச்சனையை மாத்த போறேன், உன் வியாதியை மாத்த போறேன், உன் சூழ்நிலையை மாத்த போறேன், உன் படிப்புல நீ உயர போற, நீ எக்ஸாம்ஸ்ல பாஸ் ஆக போற, நீ எதை குறித்துமே பயப்படாத, உன் எதிர்காலம் நல்லபடியா இருக்கும், நான் உன்னை கொண்டு செய்யும் காரியங்கள் பயங்கரமா இருக்கும், அது உலகத்துல இருக்க ஜனங்கள் எல்லாரும் பார்க்க போறாங்க, உன்னை கொண்டு நான் செய்ய போற காரியம் சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்தாங்க சொல்றாரு. ஏசப்பா நம்ம வாழ்க்கையில அற்புதங்கள் செய்யப்படுறாரு. ஆனா நம்ம ஒரே ஒரு விஷயம் தாங்க பண்ணணும். நீங்க விசுவாசிக்கிறீங்களா ஏசப்பாவை? அப்பாவை விசுவாசிச்சு அவருடைய சமூகத்துல காத்திருக்கிற பிள்ளையா நீங்க இருக்கும்போது கண்டிப்பா நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. அற்புதமான காரியம் ஆபிரகாமுக்கு செஞ்சார்ல, உங்களுக்கு செய்யாமல போறாரு, கண்டிப்பா செய்ய போறாருங்க. ஆண்டவர் கைவிடாத தேவன். கைவிடாம அந்த காரியங்கள் நீங்க பெற்றுக்கொள்றதுக்கு உங்க கூட தான் இருக்க போறாரு. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க. வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமென்.